ரிமைண்டர். இன்னைக்கு வந்து நம்பர் 8ல பிறந்தவங்க 8, 17, 26 இந்த டேட்ல பிறந்தவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடிய எந்திரம் சொல்றேன். இந்த டேட்ல பிறந்தவங்க எல்லாருமே சனியோட அதிகத்துல இருப்பாங்க. இப்ப சனியோட எந்திரத்தை நம்ம யூஸ் பண்ணல நமக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த எந்திரமோட பேட்டர்ன் காமிக்கிறேன். இந்த நம்பர் மாறாம நீங்க நோட் பண்ணிக்கோங்க ஒரு பேப்பர்ல. இதுல வந்து 9 பாக்ஸஸ் இருக்கும். போட்டுட்டு நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் 12, 13, 8, 7, 11, 15, 14, 9, 10. 12, 13, 8, 7, 11, 15, 14, 9, 10. ஸோ இதுதான் சனிக்கு உண்டான எந்திரம். இந்த எந்திரத்தை யூஸ் பண்ணக்கூடிய டேட் ஆஃப் பர்த் 8, 17, 26 இவங்க 3 பேர் இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் 33 வரும். ஸோ நீங்கள் தப்பாக எழுதலைன்னு நீங்கள் வந்து திருப்பி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு கூட யூஸ் பண்ணுங்க. அதாவது 12 + 13 + 8 33 வரும். இந்த டைரக்ஷனில் வந்து கால்குலேட் பண்ணாலும் 30 வரும். இந்த டைரக்ஷனில் கால்குலேட் பண்ணாலும் 33 வரும். எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கனாலும் 33 வரும். ஸோ இந்த பேட்டர்ன் போட்டுட்டு இதை வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா சனிக்கு உண்டான உலோகம் வந்து இரும்பு. ஸோ இரும்பில் வந்து ஒரு இரும்பு பிளேட்டில் வந்து உங்களால் பண்ணி வச்சுக்க முடிஞ்சதுன்னா ஓகே, ரொம்ப ரொம்ப பெட்டர். சப்போஸ் முடியலன்னா நீங்கள் பேப்பரில் எழுதிக்கோங்க. நீங்கள் எதில் எழுதினாலும் சரி அதுக்கு பின்பக்கம் உங்களோட இனிஷியலோட பேர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட பிறந்த நேரம், உங்களோட பிறந்த ஊர் அதை எழுதிட்டு இந்த எந்திரத்தை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. போகிற காரியம் வந்து உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸாக கொடுக்கும், வெற்றியை தேடி கொடுக்கும். இது அதிர்ஷ்டத்துக்கு உண்டான இந்த நம்பருக்கு உண்டான எந்திரம். இது வேற டேட் ஆஃப் பர்த் பீப்புள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான எந்திரம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை போய் பாருங்கள், அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.